Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா RRB NTPSக்கான UG 30 days strategy. என்ன ப்ரோ எக்ஸாம் டேட்டே வரல நீங்க 30 days சொல்றீங்கன்னா நான் நார்த் இந்தியன் சேனல்ஸ் ஏதாவது பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டேட்டுக்கு நம்ம ஊர்ல கேரளாலாம் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இதை பாதிக்க கூடாத அளவுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அந்த போல் பண்ண அந்த பேப்பர் அந்த பாக்ஸ் எல்லாமே காலேஜஸ் ஸ்கூல்ஸ்ல தான் வைப்பாங்க மேக்சிமம். ஸோ இதெல்லாம் கன்சர்ன் பண்ணிட்டு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பக்கம். இல்லாட்டி சில சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் அது பாட்டு நடக்கட்டும், எந்த ஜோன்ல வந்து டிசிஎஸ் வந்து கம்பெனிஸ் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஜோன்ல கூட தருவாங்க. ஸோ அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் இருந்தாலும் 30 நாள் இருக்கும். எப்படி இருந்தாலும் போன வருஷம் இப்படிதான் ஜூன்ல என்டிபிசி கிராஜுவேட் முடிஞ்சிச்சு. ஆகஸ்ட்ல தான் என்டிபிசி யூஜி ஆரம்பிச்சாங்க. ஒரு மந்த் கேப் கிடைச்சிச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு மந்த் கேப் கிடைக்கும். நம்ம மே மந்த் எதிர்பார்க்கலாம் எக்ஸாம் அதிகபட்சம். அப்படி இல்லைன்னா இவங்க எலெக்ஷன்லாம் பரவாயில்ல நடந்தாலும் நடக்கட்டும், எக்ஸாம் நடத்தணும்னா நடுவில் கூட நடத்தலாம். ஏப்ரல் 15க்கு அப்புறம் எப்படியும் உங்களுக்கு 30 டேஸ் கிட்ட சாலிடா டைம் கிடைக்கும். ஸோ ஒரி பண்ண வேணாம், நம்ம ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் நல்லா பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் நல்லா பண்ணாம கூட இருந்திருப்பீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. அதை பத்தி யோசிக்காதீங்க. இப்போ வர எக்ஸாம்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம சிஜிஎலுக்கு என்டிபிசிக்கு இந்த ஃப்ரீ பேட்ச்னு சொல்லிட்டு என்டிபிசிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ குரூப் டி அதுக்கப்புறம் சிஜிஎல் இது எல்லாத்துக்குமே போயிட்டு தான் இருக்கு. கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்டு மெட்டீரியல் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்குன்னு ஆல்ரெடி எல்லா வீடியோவும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்டிபிசி கிராஜுவேஷன் முடிஞ்சல கிராஜுவேட் இதில் நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் சொன்னீங்க. ப்ரோ உங்களுடைய ஒர்க் ஷீட் நல்லா இருந்துச்சு, உங்களோட மெத்தட் மேக்ஸ் ஈஸியாக இருந்துச்சு, எல்லாமே ஓகே. ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். இதில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சில பேர் வந்து ஷேர் பண்ணீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை. சில பேர் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு பெனிஃபிட் அடைஞ்சிருப்பீங்க. ஃபீட்பேக் சொல்லாமல் கூட போயிருக்கலாம். பட் அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம பண்றது ஒரு 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா அது எனக்கு சந்தோஷம் தான். சொல்றது சொல்லாது யோர் சாய்ஸ். பட் சொன்னவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்க வந்து டைம் எடுத்து நீங்க ஃபீட்பேக் என்கிட்ட சொல்றீங்க. ஏன்னா வந்து நான் ஒர்க் ஷீட்ன்றது ஒரு சாப்டருக்கு 20 கொஸ்டின், அரௌண்ட் 180 கொஸ்டின் கிட்ட நான் சால்வ் பண்ணி 9 டேஸ் லைவ் மாதிரி போய் நீங்க வந்து அந்த 20 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்க முடியும். பட் அதுக்கு பின்னாடி நான் வந்து எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டேன், எவ்வளோ கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கொண்டு வரணும், அவங்களுக்கு லைவுக்கு நான் வரணும்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்லவே முடியும். ஏன்னா நான் பாட்டு இப்போ ஆன்சரை டேரெக்டாக வந்து சால்வ் பண்ணேன்னா சம்டைம்ஸ் ஆன்சர் வராமல் போகும். ஸோ இந்த மாதிரி நிறையா எஃபோர்ட் அதில் இருக்குது ஒர்க் ஷீட்டில். அதில் நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி என்டிபிசி யூஜிக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க, ப்ரோ என்டிபிசி யூஜிக்கும் நீங்கள் ஒர்க் ஷீட் கொடுங்கண்ணா. ஒர்க் ஷீட் கொடுக்குறேன். பட் ஆனால் இதுக்கு வந்து எனக்கு டைம் எப்படி கன்சியூம் ஆகும்னு தெரியல. ஏன்னா நான் போன டைம் பண்ணும்போதே எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரிசர்ச் பண்ணி எது கொண்டு வரணும், எது கொண்டு வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் பார்த்தேன். இந்த டைம் நான் யோசித்து சொல்கிறேன். பட் பிளான் வச்சுருக்கலாம், நான் வச்சுருக்கேன் பிளானு. ஸோ நான் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டு நான் எப்போலேருந்து பிளான் பண்ணுறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஒர்க் ஷீட் மாடல்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணும்போது நிறைய கொஸ்டின் ஈஸியாகவே நீங்கள் ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் நிறைய பேர் சால்வ் பண்ணியிருக்காங்க இந்த டைம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இன்னைக்கு என்டிபிசி யூஜியோட ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்ல போகிறேன். 80 மார்க்ஸ் அதே தான், 80+. சிமிலராக இப்போது சொல்கிற ஒரே கதை தான். மேக்ஸில் 30க்கு 27+ கிட்ட எடுக்க பாருங்கள். ஈஸி தான். கிராஜுவேஷன் லெவலோடைய யூஜி லெவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அழகாக நீங்கள் 27+ எடுக்கலாம். இதில் 30க்கு 30 எடுக்கலாம். ஓகேவா? நம்மளுடைய டார்கெட் என்ன? 60க்கு எப்பொழுதுமே 55 to 57+ தான் நம்ம டார்கெட்டு. ஸோ அதனால் இதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து என்டிபிசி கிராஜுவேஷன் லெவலுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. இந்த தடவை ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க என்டிபிசி கிராஜுவேஷனை. அப்போது யூஜி வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 30 கிட்ட நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 25 to 30 அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் சேம் கான்செப்ட் தான். ஹிஸ்ட்ரியில் போன டைம் அதிக கேட்ட கொஷின்ஸ் எங்கன்னு பார்த்தோம்னா மொகால், குப்தா, டெல்லி சுல்தானேட்டு, இது வந்து இந்த எம்பையர்ஸ் பற்றிலாம் கேட்டது. அதுக்கப்புறம் மூமெண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஐஎன்சி மூமெண்ட்டு,
அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் மூமெண்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரிலீஜியஸ் மூமெண்ட் இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேட்டில்ஸ், வார்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய தடவை. பேட்டில் அண்ட் வார்ஸோட இயர்ஸ். அதுக்கப்புறம் வைஸ்ராய் அண்ட் லார்ட்ஸ், இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, லார்ட் மேக்லி என்ன பண்ணாரு, லார்ட் இர்வின் என்ன பண்ணாரு, இவங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள்லாம் படிச்சுக்கோங்க ஹிஸ்டரியில. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேல இந்துஸ்தானி, இது புது டாபிக்கா இருக்கும் சில பேருக்கு. இந்துஸ்தானி மியூசிக் இது பார்த்துக்கோங்க. இது எம்டிஎஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் 2-3 டாபிக். பண்டிஷு, ஆல்பின்னு நினைக்கிறேன், ஆல்பி ஒரு 8 ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இந்துஸ்தானி மியூசிக் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் பிளஸ் ட்ரைப், இது ரெண்டும் கலந்து கேட்குறாங்க. ஓகேவா? இந்த நாகாலாண்டில் என்ன டான்ஸ் ஆடுவாங்கன்னு கேட்டால் நம்ம டைரெக்டாக சொல்லிடுவோம். இப்போ கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே ட்ரைபு ப்ளஸ் டான்ஸு. இது நீங்கள் எதில் பார்க்கலன்னா ஃபேக்ட்மேனில் டான்ஸும் ட்ரைபும் சேர்ந்துருக்கு. வேற என்ன நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகேல பார்க்கலான்னா கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஸ்டாட்டிக் ஜிகே, இது புதுசாக எல்லா எக்ஸாம்லையும் இப்போ கேட்குறாங்க. ஸ்டாட்டிக் ஜிகே தான், பட் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ரீசெண்டாக யார் எந்த டான்சர் ப்ரைஸ் வாங்கினாங்க, அப்போ அவார்ட்ஸ்லேயும் நம்ம எடுத்துக்கலாம், ஸ்டாட்டிக் ஜிக்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, நம்ம டீப் அனலைசஸ் ஒரு 30 டேஸ்க்கான ஒரு பிளானர் மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். டெஃபினெட்லி தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, டே 1 இந்த வீக்லேருந்து ஆரம்பிங்க, மண்டேலேருந்து ஆரம்பிங்க. அதுக்கு தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்துட்டேன் ஃப்ரைடேவே. டே 1 மண்டேன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் இல்லை ப்ரோ நான் இன்னைக்கே அவைலபிள் தான், சாட்டர்டேவே நான் அவைலபிள் தான், நாளையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் சிஸ்டம் எல்சிஎம்லேருந்து 1 to 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பெரிய அந்த மார்பிள் கொஸ்டின் ஒன்று இருக்கும், அந்த பெரிய சம்மா இருக்கும். பட் அதுக்கு ஹெச்சிஎஃப் தான் ஆன்சர். ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். நம்ம கூட அந்த ஒர்க் ஷீட்டில் சால்வ் பண்ணியிருப்போம் அது. ஓகேவா? அப்போ ஹெச்சிஎஃப் எல்சிஎம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்பர் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். இதில் இன்டெப்த்தாக கேட்குற மாதிரி கேட்பாங்க, பட் டைரெக்டாக ஃபார்மல் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டீகோடிங், கோடிங், இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆல்ரெடி ரீசனிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ரீசனிங் சொல்ல போகிற வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் சில்லாகிசம் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. மற்றதெல்லாம் நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் கூடயும் பண்ணிடுவீங்க. ஓகே, அந்த ஏன்ஷியன் மிடிவல் நான் சொன்னல மேலே, அந்த டாப்பிக்கு, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் ஜியாகிரஃபியில் ரிவர் அண்ட் ஹைவேஸ், இது இப்போ கூடயும் என்டிபிசி கிராஜுவேஷனில் கேட்டது தான். அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் என்ன டாபிக்னா மோஷன் பார்த்துக்கோங்க, லைட் பார்த்துக்கோங்க, கிராவிடேஷன். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரியாக்டிவிட்டி சீரீஸு, ஆசிட் அண்ட் பேஸு, இது போதும். ஃபஸ்ட்டு இது நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டே பை டே ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர், ப்ரெசன்டேஜில் இருக்க எல்லா மாடலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது எல்லா மாடலும் சால்வ் பண்ணி இது எல்லாமே பண்ணிக்கோங்க. டே 10 ரிவிஷன் ஆஃப் வீக் 1 போட்டிருப்பேன், பட் ரிவிஷன் ஆஃப் டே 9 மொத்தம் 9 நாள் முடிச்சதை அந்த 10ஆம் நாள் இது பண்ணுங்க. ரீசனிங் செக்ஷனல் டெஸ்ட் டெய்லி இருக்கணும். ஓகேவா? டே 1, டே 2, டே 3 டெய்லியும் 30 மினிட்ஸ் ரீசனிங் டெஸ்ட் எடுங்க. இது டெய்லியும் நைட்டு ஃபார்முலா ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, டெய்லியும் நீங்கள் இந்த ஜிஎஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபிலாம் கவர் பண்ணும்போது அந்தந்த டேல, இப்போ டே 1, டே 2 பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம் மேனா, இப்போ ஏப்ரல் 2026, 2025, மே 2025, ஜூன் 2025, ஜூலை 2025, ஆகஸ்ட் 2025. அப்போ அந்த டேல இந்த 2 நாளுக்கு ஒரு மாதம் கொடுத்துருக்கேன் நான். அப்போ இங்கே ஒரு 6லேருந்து 5 மாதம் கவர் ஆயிரும். இண்டோலோகஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் பிபு படிங்க. ஏன்னா பிபு ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். எடுத்தோன்னே இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லோ ஆயிரும். ஸோ இண்டோலோகஸ் இல்லாட்டி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறது ஸ்பீடி அந்த மாதிரி பாருங்கள். சில பேர் டிசைர் டு
லேர்ன் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது படிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. கிளவுட் அஃபர் பெஸ்ட்டாக இருக்கும். டிசைர் டு கிளவுட் எனக்கு பற்றி டிசைர் டு லேர்ன் அந்த கரண்ட் அஃபேர் பற்றி எனக்கு தெரியல. பட் அஃபேர் கிளவுட்ஸு, பிப்பு, இண்டோலோகஸ், ஸ்பீடி, இந்த 4 ரொம்ப சோர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வச்சுக்காதீங்க, சின்னதாக வச்சுக்கோங்க. சின்னதாக இருந்தாலுமே அது எஃபெக்டிவாக இருக்கணும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு 10 நாளுக்கான ஒரு ஒர்க்கு. அடுத்து செகண்ட் செட் டே 11லேருந்து டே 20 அல்ஜிப்ரா. இதுக்கு 3த்துக்குமே நான் ஒன் ஷாட் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸில் கொஸ்டின்ஸ் வந்து டவுட்டாக இருந்துச்சு, அட்டனே பண்ணல, விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா இந்த 3த்துக்கான ஒன் ஷாட் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் டே 11, டே 12, டே 13, டே 14. இதில் பசில்ஸ் வந்து லீனியர் அண்ட் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், அந்த உட்காருவாங்கல்ல இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வேணா கீழே கேளுங்க ப்ரோ, பசில்ஸ் வீடியோ வேணும்னு போடுங்க, வேணா நான் வேணா சால்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அப்ரோச் பண்றதுல. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பயாலஜி டே 11, டே 12ல என்ன டாபிக் பார்க்கலாம்? ஜெனட்டிக்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் பயாலஜியில் ஹியூமன் பாடியிலேருந்து கேட்டாங்க. அப்புறம் பிளான்ட் டிஷ்யூஸ் அண்ட் ஹியூமன் டிஷ்யூஸ், செல், இந்த டாபிக்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டே 13, டே 14ல அனாலிட்டிக்கல் ரீசனிங், இந்தியன் எக்கனாமி அண்ட் ஸ்கீம்ஸ், இதுலேயே 5 இயர் பிளான் தயவுசெய்து பாருங்க. 5 இயர் பிளானு, மேக்ரோ எக்கனாமி, மைக்ரோ எக்கனாமி, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. டே 15 அண்ட் 16 கம்ப்யூட்டருடைய பேசிக்ஸ், பினாக்கலுடைய பிவிக்யூ கம்ப்யூட்டர் பாருங்க. அப்படி இல்லாட்டி ஆர்பி சாரோடைய கம்ப்யூட்டர் இது பாருங்க, பிடிஎஃப்னா நம்ம குரூப்ல இருக்கும். இல்லாட்டி 11th ஸ்டேட் போர்ட் புக்கு, 11th ஸ்டேட் போர்ட் புக்கோடைய கம்ப்யூட்டர் பாருங்க. அதுக்கப்புறம் டே 7, டே 18 பார்த்தோம்னா அவார்ட், ஸ்போர்ட்ஸ், ஹார்ட், இதெல்லாம் நான் முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃப்ராக்ஷனல், டெசிமல், நிறைய பேருக்கு இன்னும் இந்த சம்லாம் கொஞ்சம் டவுட் ஆகும். 6.49 மைனஸ் 2.17, இது எப்படி மைனஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது யார்கிட்ட கற்றுக்கணும்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன், அவருடைய வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், கற்றுக்கோங்க. நான் சொல்லி தரதை விட அவர் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எல்லா மாடலுமே அவர் சொல்லி கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், சிஆர்னு வாங்க, கிரிட்டிக்கல் ரீசனிங். இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டதில்லை அவ்வளோவா என்டிபிசியை பொறுத்த வரைக்கும். ஜேஇல ஏஎல்பிலலாம் வரும் ஸ்டேட்மெண்ட் பேஸில், என்டிபிசியில் அவ்வளோவா கேட்டதில்லை, பட் இருந்தாலும் ரெடியாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ரீசனிங் ப்ராக்டிஸ். அப்போ நீங்கள் டே 20 வரும்போது என்னன்னா 20 செக்ஷனல் ரீசனிங் முடிச்சிருக்கணும். இங்கே தான் நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க. இன்னைக்கு என்ன தேதி? மார்ச் 27. அப்போ நீங்கள் ஏப்ரல் 16 இல்லாட்டி 17 நாளைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ தான் நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். எடுத்துட்டு அனலைஸ் பண்ணுங்க எங்கெங்கே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. இல்லை ப்ரோ எனக்கு அவ்வளோ நாள்லாம் செட் ஆகாதுன்னா வீக்லி ஒன்ஸ் எடுங்க. இப்போ நீங்க திங்கட்கிழமை படிக்க ஆரம்பிக்கீங்களா, சண்டே அடுத்த வர சண்டே எடுங்க, 7th டே எடுங்க. 6th டே வந்து எப்பொழுதுமே ரிவிஷனாக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது யாருக்கு சொல்றேன்னா இன்டர்மீடியட்ல நீங்க மார்க் டெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு. இல்லை நீங்க டே 20 தான் மார்க் டெஸ்ட் எடுக்கணும்னா டே 19 வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணிட்டு டெய்லி செக்ஷனல் டெஸ்ட் ரீசனிங்கும் முடிஞ்சா மேக்ஸ் கூட செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து பாருங்க. இந்த ஜிஎஸ் சைடு மட்டும் டெஸ்ட் எடுத்துடாதீங்க, ரொம்ப உங்களை கான்ஃபிடென்ட்டை கம்மி பண்ணிடும். அப்போ எப்படி தான் ப்ரோ நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னா, நான் கொடுத்துருக்க இந்த சிலபஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கு இல்லாட்டி பிடிஎஃப் அதுலேருந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். டேரெக்டாக எந்த ஒரு டெஸ்ட் புக்கோ ஆலிவ் போர்டோ போய் உங்களுடைய மோட்டிவேஷன் நீங்களே கம்மி பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு ஃபேக்டர், நம்மளுடைய மார்க்கை கம்மி பண்ணுறதுக்கான ஃபேக்டர்ஸ் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் யூஎன் அண்ட் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இன்னும் என்ன சொல்லலாம், யுனெஸ்கோ சைட்ஸ் வந்து இப்போ எவ்வளோ இருக்கு அதெல்லாம் கேட்கலாம். ஓகே, இதெல்லாம் முடிக்கும் போதும் இங்கே நம்ம கடைசி என்ன ஆகஸ்ட்ல விட்டோமா, இங்கே செப்டம்பர், இங்கே அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 26, இது 25. ஓகே, இங்கிட்ட ஒரு 5 மாதம் கவர் பண்ணியிருக்கேன், 10 மாதம் முடிஞ்சிடும். இந்த டேட்ஸில் மீதி உங்களுக்கு ஒரு 2 மாதம் இருக்கும், பிப்ரவரி, மார்ச். அது இந்த வருஷத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ், இதை பார்த்துக்கோங்க. எக்ஸாம் மே மாதம்னா நம்மளுக்கு மார்ச் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். எக்ஸாம் ஏப்ரல்லாம் நம்ம பிப்ரவரி வரைக்கும் படிக்கணும். ஜூன்லாம் போகாது,
அதிகபட்சம் மேல நடக்க ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? சரி. அப்போ இது வரைக்கும் எப்படி அந்த 20 டேஸ நம்ம கொண்டு போனோம் நீங்க இது பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் மார்க் அண்ட் ரிஃபைன் ஸ்பிரிண்ட். லாஸ்ட் இந்த ஒரு 10 டேஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி, இல்லாட்டி எக்ஸாமுக்கு ஒரு 20 நாள் முன்னாடி கூடியும். ஏன்னா நம்மளுக்கு டேட் என்ன தெரியல. அட் திஸ் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணா நியூ கான்செப்டே கத்துக்க கூடாது. இதுதான் மெயின். நியூ கான்செப்டே கத்துக்க கூடாது. அந்த டே 21 to 25 ஃபுல் மார்க் டெய்லி எடுங்க. ஒரு டெஸ்ட் தான். அடுத்தது அனலைஸ் பண்ணணும். எங்க தப்பு பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. இம்ப்ரூவ்மெண்ட் மீன்ஸ் கான்செப்டை கத்துக்க கூடாது, அந்த ரிவிஷன் பண்ணணும் அந்த டாபிக். இப்போ மொகால்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வருதுன்னா நீங்க அதை தப்பு பண்ணிருக்கீங்கன்னா அந்த மொகால போய் நீங்க பார்க்கணும், நல்லா ரிவிஷன் பண்ணணும். அந்த டாபிக்கை நீங்க விட்டுருந்தீங்கன்னா அதை வேணா ஒரு தாட்டி த்ரூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டே 26 to 28, அதாவது அந்த அடுத்த ஒரு 3 நாள் ஃபோக்கஸ் ஆன் நெகட்டிவ் மார்க். எங்க நீங்க நெகட்டிவ் மார்க் வாங்குறீங்க, எங்க உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும்னு தோணுது, டைம் கன்சூமிங் கொஸ்டினை எப்படி நீங்க லீவ் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லைன் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, செகண்ட் வந்து ஜிஎஸ் டைப் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, தேர்டு வந்து டபுள் லைன் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, ஃபோர்த் வந்து லாங் பேராகிராஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. இந்த டபுள் லைன் கொஸ்டின் பார்க்கும்போதே நீங்க ரிவ்யூ பண்ண கொஸ்டினும் நீங்க முடிச்சிருங்க. லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இருக்கும்போது ரிவைஸ் பண்ணுங்க. என்னென்ன சம் நீங்க கரெக்டா ஒரு 80+ அட்டெம்ப்ட்க்கு மேல போயிருச்சுன்னா புதுசா நீங்க எதுவும் அட்டன் பண்ண வேணாம். அப்படி ஜிஎஸ்ல ஏதாச்சும் டாபிக் நீங்க அதுல விட்டுருக்கீங்க, ஏதாச்சும் கொஸ்டின் நீங்க ரிவ்யூ பண்ணி விட்டுருக்கீங்கன்னா நீங்க அதை மட்டும் போய் த்ரூ பண்ணிட்டு எக்ஸாம் முடியறது ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி நீங்க போட்டிருக்க எல்லா சம்மையும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க, எல்லா ரீசனிங்கும் செக் பண்ணுங்க, ஆன்சர் ஓகேவா. அப்போ உங்களுக்கு மனசு எப்படி தெரியுமா தோணும், இன்னும் 15 நிமிஷம் இருக்கேன், இன்னும் நான் 10 கொஸ்டின் கூட அட்டன் பண்ணலாம்னு தோணும். பட் நான் என்ன சொல்வேன், அட்டன் பண்ணலாம். இப்போ நீங்க 80 கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்க எங்கேயாச்சும் பண்ணிருக்கீங்க, இந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் நீங்க செக் பண்ணும்போது ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரெஷர் இருக்காது. அதே நீங்க ஒரு 90 கொஸ்டின் போட்டு உங்களுக்கு 20 கொஸ்டின் தப்பாச்சுன்னா நீங்க எதிர்பார்க்குற மார்க் கூட கம்மியாயிரும். அதனால எப்பொழுதுமே லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் வந்து ரிவ்யூ அண்ட் ரிவைஸ்க்கு வச்சுக்கோங்க எக்ஸாம்ல. இப்படிதான் நீங்க அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனல் ரிவிஷன். இது வந்து உங்களுக்கு இது 2 எப்பன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு 2 டேஸ் முன்னாடி. இப்போ வந்து மே ஒரு 10 எக்ஸாம்னா நீங்க மே 8ல இந்த 2 விஷயத்த பண்ணணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்ம பிளான் பண்ணது. ஒர்க் ஷீட் வந்து நான் பிளான் பண்றேன். என்னைக்கு நம்மளுக்கு என்டிபிசி யூஜி டேட் தெரியுதோ அதுல இருந்து ஒரு 20 டேஸ் முன்னாடி ஒரு டெய்லி ஒரு 10 ஒரு 20 கொஸ்டின் கொண்டு ஒரு 10 லைவ் நான் வேணா அதே மாதிரி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி யூஜிக்கு நான் பிளான் பண்றேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. ஏன்னா நான் மட்டும் நடத்திக்கிட்டே நான் மட்டும் பேசிட்டே இருந்தேன்னா நல்லா இருக்காது. நீங்க எனக்கு ஏன்னா கண்டென்ட் கொண்டு வரதே உங்களுக்கு தான். ஸோ அப்போ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருந்தாதான் அது நான் எனக்கு என்கரேஜ் பண்ணி இன்னும் மூவ் ஆன் ஆக முடியும். ஓகே, சரி. டெய்லி ரொட்டீன். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஹவர்ஸ் ப்ரோ படிக்கிறதுனா 8 ஹவர் படிங்க, அதிகபட்சம் போதும். மேக்ஸ்க்கு அதே மாதிரி தான். மதியானம் காலைல ஒரு 10 to 1 எடுத்துக்கோங்க, காலைல 7 to 9 ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சாயங்காலம் டைம் 3 to 5. இந்த இடப்பட்ட டைம்ல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்குங்க. அப்புறம் சாப்பிட்டுனே தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைப்பீங்க. சரி, தூங்காதீங்க, ஏதாச்சும் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லுமே படிச்சுட்டே இருந்தோம்னா மேல இருக்க கான்செப்ட் படிச்சதெல்லாம் மறந்துடும். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்க. 2 மணி நேரம் கூட நான் அதிகமா கொடுத்துருக்கேன். 1 ஹவர் எடுத்துக்கோங்க. 2 மணிக்கே ஆரம்பிச்சுக்கோங்க. 2 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு ஒரு 5 மணி வரைக்கும் ரீசனிங் பாருங்க. ஃப்ரீ டைம்ல ஸ்பீட் ட்ரில் பண்ணுங்க மேக்ஸுக்கு, நல்லா வேகமா சால்வ் பண்றதுக்கு. அதே மாதிரி நைட்டு 7 to 9 இப்பதான் வந்து உங்ககிட்ட அந்த புக்கை வச்சு ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதே ஸ்ட்ராட்டஜி இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா தான் நான் கிராஜுவேஷன் யூஜிக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுல இருக்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிராஜுவேஷனுக்கும் நான் சொல்லியிருப்பேன். பட் அதை காட்டில இதில் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் டாபிக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இதுல. சரி, அதுக்கப்புறம் லாஸ்ட் கீ ஸ்ட்ராட்டஜி. நம்மளுக்கு 90 நிமிஷம் இருக்கும். இதுல 100 கொஸ்டின் 90 நிமிஷம்ன்றது
பார்க்க பெருசா இருக்கும். ஒரே நிமிஷத்துல 4, 5 கொஸ்டின் போடுற மாரி தான் இருக்கும். சில கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது. சில கொஸ்டின் 3 நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் போடுற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்ட பொறுத்து நீங்க பயப்படவே வேணாம். இல்ல ப்ரோ இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமே அட்டெண்ட் பண்ண போறேன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க ஜிஎஸ்க்கு வந்து 15 மினிட்ஸ் வந்து இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்பீட்டருக்கு நான் சொல்றது. நீங்க 20 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. பிகினரா இருந்தீங்கன்னா. மீதி இருக்கிற 70 நிமிஷம் மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் டெய்லி நீங்க நான் சொன்ன மாரி 20 டேஸ் செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா, ரீசனிங் குறைஞ்சது 5லேருந்து 8 நிமிஷம் அதிகபட்சம். இது நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். யாரோ ஒருத்தவங்க சொன்னத நான் சொல்லல. அதிகபட்சம் 5லேருந்து 8 நிமிஷம் தான். ரயில்வே ரீசனிங். நான் எஸ்எஸ்சி சிஜிஎல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா, 7லேருந்து 8 நிமிஷம் டிசிஎஸ் பேட்டர்ன் போட்டுட்டு இருந்தேன். இப்போ எடுக்யூட்டினால 9லேருந்து 10 நிமிஷம் ஆயிருக்கு. கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கனால. ஓகேவா? அதனால நீங்க வந்து ரீசனிங் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லாட்டி ப்ரோ எனக்கு 8 நிமிஷத்துக்கு மேல வேணும்னா பொறுமையா பண்ணுங்க. 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இது என்டிபிசிக்கு. ஓகே. அதே மாரி மேத்ஸ பொறுத்தவரைக்கும் 60 மினிட்ஸ் உங்களுக்கு நிக்கும். நீங்க இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா, ரீசனிங் சீக்கிரம் போட்டு இப்பலாம் வந்து நான் படிக்கும்போது நான் டெய்லியும் செக்ஷன் எடுக்கும்போது அனாலஜி அந்த மாரி லெட்டர வச்சு கேட்கிற சீரியஸ்க்குலாம் நான் பென் பேப்பரே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து சி, எஃப் அதுக்கப்புறம் ஹெச், ஜே இந்த மாரி இருக்கு. நான் பேப்பர் வச்சு இங்க 3 இது 6 அதுக்கப்புறம் ஹெச்சுக்கு வந்து 8 இது 10லாம் நான் போட்டுட்டு இருக்க மாட்டேன். நான் வந்து அந்த டைம்ல ஓகே சீனா 3 நெறைய பேருக்கு வந்து இந்த ஆல்பபெட் நம்பர் ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுறீங்க. அது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நெறையா செக்ஷனல் டெஸ்ட்டா எடுத்து எடுத்து அனாலஜி டாபிக் மட்டும் பாருங்க. உங்களுக்கே அந்த இது ஆயிரும். ரிவர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 27 மைனஸ் தட் நம்பர். இப்போ வந்து ஐயோட ரிவர்ஸ் ஐயோட நம்பர் என்ன 9. ஐயோட ரிவர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது மைனஸ் பண்ணோம்னா 6 தான் 18. ஸோ 27ஆல நம்ம கொடுத்துருக்க நம்பரை மைனஸ் பண்ண ரிவர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த லெட்டரோடது. சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி சயின்ஸ் இல்லை அது ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகேல கொஸ்டின்ஸ் நிறையா வரும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி இது ஒரு செட் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் ஜிகே, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இது ஒரு செட்டாக பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டேபிள்ஸ் டெய்லியும் ஒரு மார்னிங் வந்து ஒரு 30 ஸ்கொயர் வரைக்கும் ரிமெம்பர் பண்ணுங்க. 20 கியூப்ஸ் வரைக்கும் டெய்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஒரு ஸ்டார்டிங் டைம் மட்டும் தான் ஒரு 20 டேஸ் 30 டேஸ் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். இதெல்லாம் எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் பாப்புலேஷன் சம்மு இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம், படிச்சிருப்போம். அதே பேட்டர்ன் தான் ரிப்பீட்டும் ஆக போகுது. ஸோ சால்வ் பேப்பர் 2021 என்டிபிசியோட கிராஜுவேட் பாருங்க. அதுக்கப்புறம் இப்போ குரூப் டி, ஏஎல்பி, ஜேஇ நீங்கள் எப்படியும் பார்க்கும்போது என்டிபிசி ஆன்சர் கீ வந்துடும். மேபி எந்த விஷயம் சொல்லாட்டி நம்மளுக்கு April 3 இல்லாட்டி April 2 நம்மளுக்கு என்டிபிசியோட ஆன்சர் கீ வந்துடும். அதனால நீங்கள் பார்த்துருங்க. அதே மாதிரி April 1 வரனால சில பேர் வந்து அந்த லிங்க்கை விட்டு நிறைய பேர் ஏமாற்றக்கூடியன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பி அவேர் ஆஃப் தட். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. போன டைம் நான் இதே தான் சொன்னேன். நிறைய பேர் இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய பேச்சை கேட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணதுக்கு. அதே மாதிரி ஒர்க் ஷீட்டை வந்து நீங்கள் பிலீவ் பண்ணி போய் 30க்கு 25+ கிட்ட சில பேர்லாம் சால்வ் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. எதுக்கு எனக்கு ஒர்க் ஷீட் உங்களுக்கு வேணும்னா ஓகே, ஒர்க் ஷீட் நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் டேட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒர்க் ஷீட் பிளான் பண்ணுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொடுத்துருக்க டேட் பிளானரில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் இது வந்து டிஸ்கஷன் குரூப்பில் ஒரு 3000 பேர் கிட்ட சேர போகிறாங்க. என்டிபிசிக்கு நீங்கள் வேணால் இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஜிஎலுக்கு ஆல்ரெடி நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். குரூப் டி, அதுக்கப்புறம் ஐபிஎஸ்ஏ இவங்களுக்கு வந்து நம்ம Tier 2 நடத்துகிறோம். இன்டர்வியூக்கு இன்னும் நான் பிளான் பண்ணல. அதே மாதிரி ஏஎல்பி அண்ட் ஜேஇக்கெல்லாம் நம்ம தனித்தனியாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இது வந்து அந்த குரூப்புக்கும் இது வந்து ஃபைல்ஸுக்கான குரூப். ஓகே, வீடியோவில் வேறாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, வேறாச்சும் சப்போர்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாபிக் கூட நான் கிளாஸ் எடுக்கிறேன். தேங்க்யூ.